ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலை, அதாவது இட்லி பொடி மாதிரி இது கருவேப்பிலை பொடி. அதுக்கு இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நான் ஒரு 2 கைப்பிடி எடுத்து அழகாக உருவிட்டு கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு அது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வரமிளகா ஒரு 5-6, அதாவது காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி எல்லாத்தையும் வறுத்துக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை வறுத்துக்குவோம். ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. நெய் போட்டுக்கோங்க. எண்ணெயிலையும் நீங்கள் வறுக்கலாம். நெய் போட்டால் ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய் போட்டுக்குவோம். நெய் சூடு வந்துருச்சு. நம்ம இந்த வரமிளகாய் போட்டுடலாம். அதில் வரமிளகாயை வறுத்துக்குவோம். நம்ம அதிலேயே கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையோடு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நீங்கள் அதை வதக்குனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த கருவேப்பிலை மொறுமொறுன்னு பச்சை தண்ணி மாறாமல் மொறுமொறுன்னு இருக்கும். சீக்கிரமும் நமக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கல் உப்பு இருந்தால் போடலாம். இப்போ என்கிட்ட கல் உப்பு இல்லை, அதனால் சால்ட்டு போட்டுக்கிறேன். தூள் உப்பு தான் போடுறேன். நீங்கள் கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கல் உப்பு போட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா நல்லா நம்ம வறுக்கலாம். வறுத்துருச்சு. இங்கே பாருங்கள், மொறுன்னு நமக்கு வறுத்துருச்சு. இந்த மாதிரி உடைச்சா நல்லா இந்த மாதிரி உடைப்படும். மொறுன்னு வறுத்துருச்சு. அந்த மாதிரி கொட்டிக்குவோம். கொட்டிட்டு நம்ம ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். இனிமேல் நெய்யோ எண்ணெயோ போட தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்தரலாம். இதில் கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்குவோம். அதுக்கடுத்து உளுந்தை வறுத்துக்குவோம். அப்புறம் எண்ணெயும் வறுத்துக்குவோம். நம்ம இதுக்கு தனியாக எண்ணெயோ நெய்யோ போட தேவையில்லை. அந்த சட்டியில் உள்ள நெய்யே போதும். நெய் போட்டு வறுத்தோம்னா உங்களுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் நெய்யும் போட்டு வறுக்கலாம். இல்லை நெய் இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆயில் போட்டே வறுத்துக்கலாம். நமக்கு பொன்னிறமாக இது வறுத்தது நம்ம ஒவ்வொன்றா வறுத்துக்கிறது தான் நல்லது. தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது. எல்லாம் சேர்த்து வறுத்தோம்னா ஒன்று வறுக்கும், ஒன்று வறுக்காது. அந்த டேஸ்ட் உங்களுக்கு மாறிடும். இது ஒன்றா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்துருச்சு. நம்ம அடுத்து இதை கொட்டிட்டு உளுந்தை வறுத்தரலாம். உளுந்திரமாக நம்ம வறுத்துக்கலாம். நமக்கு உளுந்தும் பொன்னிறமாக வறுத்துருச்சு. நம்ம அடுத்து எள்ளை வறுத்தரலாம். இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுடு சாதத்தில் கொஞ்சம் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசை இட்லிக்கும் தொட்டு போட்டுருவோம். அடுத்து எள்ளு இது வெள்ளை எள்ளு. நீங்கள் கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். இது ஆனால் இது வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு சீக்கிரம் பொரிஞ்சிடும். அந்த சூட்டிலேயே பொரிஞ்சிடும். அடுத்து நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். இந்த சூட்லேயே போட்டால் போதும். சட்டிலெலாம் நீங்கள் வறுக்க தேவையில்லை. தூள் பெருங்காயத்தை நம்ம இந்த சூட்லேயே போட்டுடலாம். இந்த சூடு ஆறுனது நம்ம மிக்ஸியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிடுவோம். நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உப்பு போட்டுக்குவோம். அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் சுடுசாதத்தில் போட்டு பெருட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசை ஊற்றுறோம் பார்த்தீங்களா, தோசையிலையும் இந்த பொடியை அப்படியே தூவி நம்ம தோசை இது பொடி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இப்போ அரைச்சிக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்குவோம். அரைச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லது. இது இரும்பு சத்து நிறைஞ்ச கருவேப்பிலை. அருமையான மருத்துவ குணம் நிறைஞ்ச கருவேப்பிலை. சாப்பிட்டா முடி வளர்ச்சிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இது உடம்புல நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு இந்த பொடி ரொம்ப நமக்கு நல்லது. எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். தோசையில் உங்களுக்கு பொடி தோசைக்கு இது தூவி இது சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் இந்த சோறை நம்ம சுடுசோறு வடித்து இதை நெய் போட்டு நம்ம கிளறி நம்ம உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காயோ வறுத்து வச்சா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.